போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னை மயிலாப்பூர் நொச்சிக்குப்பத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தன்னுடைய சைக்கிளில் அருகில் உள்ள டீ கடைக்கு சென்றுள்ளார். அப்போது அதே நொச்சிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த அதிமுக பகுதி துணை செயலாளரான காசிநாதன் என்பவர் தன்னுடைய சைக்கிளில் அதே டீ கடைக்கு வந்துள்ளார். அங்கு டீ குடித்துவிட்டு காசிநாதன் தன்னுடைய சைக்கிளுக்கு பதிலாக வேறொருவரின் சைக்கிளை எடுத்து சென்றதாக கூறப்படுகிறது. இதை பார்த்த சைக்கிளின் உரிமையாளர் இது குறித்து காசிநாதனிடம் கேட்டுள்ளார். அதற்கு அவர் இது என்னுடைய சைக்கிள் என கூறியதோடு அந்த நபரிடம் முறை தவறி நடந்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. இதனிடையே பாதிக்கப்பட்ட நபர் சைக்கிளை இழந்தது குறித்து தன்னுடைய 2 மகள்களிடம் கூறி புலம்பியுள்ளார். இதனால் அவரின் 2 மகள்களும் காசிநாதனின் வீட்டிற்கு சென்று தங்களுடைய தந்தையின் சைக்கிளை திருப்பிக் கொடுக்கும்படி கேட்டுள்ளனர். இந்த விஷயத்தில் இரு தரப்பினருக்கு இடையே கடுமையான வாய் தகராறு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த காசிநாதன் அந்த 2 இளம் பெண்களையும் ஆபாசமாக பேசியிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் ஒரு பெண்ணின் சேலையை பிடித்து இழுத்து கீழே தள்ளி தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அவமானமடைந்த இளம் பெண் இச்சம்பவம் குறித்து மயிலாப்பூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரை ஏற்றுக்கொண்ட காவல்துறையினர் இது தொடர்பாக விசாரணை நடத்திய போது இளம் பெண்ணை பொது இடத்தில் மானபங்கப்படுத்தியது உறுதியானது. அதன் பேரில் அதிமுக பகுதி துணை செயலாளரான காசிநாதன் மீது பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அதிரடியாக கைது செய்தனர். தொடர்ந்து அவரிடம் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்கு பிறகு காசிநாதனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.